வணக்கம் சிங்க பெண்களை. இந்த வீடியோல நாம கண்டிப்பா இது உடலை உணர்த்தக்கூடிய பிரசவ வலி அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அந்த முக்கியமான அறிகுறிகளை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கருத்தரிக்கிற பெண்கள் எல்லாருக்குமே பிரசவ வலி குறித்த அந்த பயம் இருக்கிறது இயல்புதாங்க. கர்ப்ப கால உபாதைகள் முடிவடைஞ்சு பிரசவ நேரம் நெருங்குற நேரத்துல வலியை குறித்து சிந்திக்கிறத விட பிரசவ வலியப்போ உண்டாகிற உடல் அறிகுறிகளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப பதற்றமே இல்லாம அதை கடந்து வரலாம். கர்ப்பிணிகள்லாம் தங்களோட 3ஆம் ட்ரைமஸ்டர் காலமான முதல் மாதத்துல இருந்து கொஞ்சம் கவனத்தோட இருங்க. இந்த காலத்துல பிரசவ வலி மாதிரி பொய் வலிகளும் அதிகரிக்க கூடுங்க. எல்லாருக்குமே இது வரக்கூடியதா. இப்போ நீங்க கன்சீவா இருக்கீங்க இல்லையா, இந்த கன்சீவா இருக்கும் போது 9வது மாத தொடக்கம் ஆரம்பமாகும் இல்லையா, அப்போ அந்த பிரசவ நேர அறிகுறிகளை நீங்க எதிர்பார்க்கலாம். அதே நேரம் சில பெண்களுக்கு குறை பிரசவமாவதும் இந்த காலத்துலதான் அப்படின்றதுனால பிரசவ நேர அறிகுறிகளை உடல் வெளிப்படுத்தும் அறிகுறிகளோடு தொடர்பு படுத்தி பார்க்கிறது ரொம்பவே அவசியம். அப்படியான அறிகுறிகள் இப்ப நான் சொல்ல போறேன், கவனமா கேளுங்க. இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா இதை அவாய்ட் பண்ணாம அப்படியே வச்சிருக்காம உடனே டாக்டரை போய் பாருங்க, சரிங்களா? பிரசவ அறிகுறியில முதல்ல பாக்குறது குழந்தை இறங்குறதாங்க. குழந்தை கருப்பையிலிருந்து தலை கீழா இறங்கி இருக்கும். குழந்தை பிறப்புல முதல்ல வெளியேறது தலை அப்படின்றதுனால தலையானது அடி வயிற்றுல இறங்கிட்டு வரும். கர்ப்பிணிகள் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா மேல் வயிறு கனமா இல்லாம இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இது பிரசவ காலத்துக்கு முந்தைய 2 அல்லது 1 வார இடைவெளியில உண்டாகும். கர்ப்பிணி பெண்கள் உணரலனாலும் இத வீட்டுல இருக்கிற பெரியவங்க கர்ப்பிணி பெண்ணோட வயிற்று பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. கண்ணாடி முன்னாடி வயிற்ற தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்க வயிற்றோட மாற்றங்களை நீங்களே உணரலாங்க. அடிக்கடி சிறுநீர் கழிப்பீங்க. குழந்தையோட தலை அடி வயிற்று பக்கமா பெண்ணுறுப்பை நோக்கி வந்ததுக்கு அப்புறம் தலை சிறுநீர் பைக்கு அழுத்தத்தை கொடுக்கும். பிரசவத்துக்கு முந்தைய வாரங்கள்ல வழக்கத்தை காட்டிலும் அதிகமா நீங்க சிறுநீர் கழிப்பீங்க. நீங்க கர்ப்பத்தோட 3ஆவது ட்ரைமஸ்டர்ல இருக்கும் போது கர்ப்ப காலத்திலயுமே வழக்கத்தை காட்டிலும் அதிகமா சிறுநீர் கழித்தா அது பிரசவம் நிகழ்வதற்கான அறிகுறியா கூட இருக்கலாம். கர்ப்பப்பை வாய் திறக்கிற டைம். கர்ப்பப்பையிலிருந்து குழந்தை வெளியேற வகையில கர்ப்பப்பை வாயானது லேசா விரியக்கூடும். இது கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைஞ்சுக்கிட்டே வரும். இத கர்ப்பிணிகள் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா பிரசவ காலத்துல 3ஆவது ட்ரைமஸ்டர் காலங்கள்ல மருத்துவ பரிசோதனைக்கு போறப்போ மருத்துவர்கள் கண்டுபிடிப்பாங்க. இது பிரசவத்திற்கு முன்னாடி 10 சென்டிமீட்டர் வரை அகலத்தை கொண்டிருக்கும். கர்ப்பப்பை வாய் அகலமாகும் போது கருப்பை அடர்த்தியும் மென்மையாக்கூடும். இதையும் மருத்துவ பரிசோதனையில மருத்துவங்க தெரிஞ்சு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்படி ஓபன் ஆகிறதுக்கு நாங்க என்னங்க பண்ணணும்? வாக்கிங் பண்ணுங்க. நீங்க டெய்லி வாக் பண்ணாலே போதுங்க. டெய்லி வாக் பண்ணிட்டு நல்லா இடுப்புக்கு கீழே வெண்ணி வச்சு ஊத்துங்க. பொறுக்கிற அளவுக்கு தாங்குற அளவுக்கு நீங்க சூடான வெந்நீர்ல குளிச்சாலே போதும், சரிங்களா? அடுத்ததா வயிற்றுப்போக்கு சில பேருக்கு ஏற்படலாம். இது பிரசவ நேரத்துக்கு முன்னாடி நிகழுங்க. கர்ப்ப காலத்துல உடல்ல புரோஸ்டாக்லாண்டின் அப்படின்ற ஹார்மோன் கர்ப்பப்பையை மென்மையாக்கி கருப்பையை சுருங்க உதவுது. இது குடல் இயக்கத்தை சுகப்பிரசவத்துக்கு தயார்படுத்துது. அப்போ குடலை சுத்தம் செய்யற வகையில இந்த வயிற்றுப்போக்கு உண்டாகும். இந்த சுகப்பிரசவத்துக்காக வயிற்றை சுத்தம் செய்ய இது சுகப்பிரசவத்துக்காக வயிற்றை சுத்தம் செய்ய உதவுறதோட சுகப்பிரசவத்தை தூண்டுற நல்ல அறிகுறினும் சொல்லலாம். அடுத்ததா பெண்ணுறுப்புல சளி வெளியேற்றம் நடக்கும். குழந்தை கருப்பையில இருக்கும் போது அதோட வாய்ப்பகுதி மூடி இருக்கும். கருப்பை வாய் சுரப்பிகளால உற்பத்தி செய்யப்படும் அடர்த்தியான சளி இதோட வாய்ப்பகுதியை மூடி வச்சிருக்கும். இது பிரசவத்திற்கு முன்னாடியே வெளியேற்றப்படும். கர்ப்பத்தோட இறுதியில பிரசவத்துக்கு முன்னாடி குழந்தையோட தலை கர்ப்பப்பை வாய்ப்பகுதியில அழுத்தும் போது கருப்பை வாயில இருக்கிற சளி போன்ற திரவம் குழந்தையோட தலையை அழுத்தி வெளியேற்றும். இது சளி மாதிரியும் சமயங்கள்ல ரத்தம் கலந்த திசுவாகவும் வெளியேறக்கூடும். இது பிரசவ வலிக்கு முன்னாடி அல்லது 2 அல்லது முதல் நாள்ல வெளியேறுங்க. கர்ப்பிணிகள் ஒவ்வொரு முறை இயற்கை உபாதை கழிக்கும் போதும் இந்த சளி வெளியேற்றம் குறித்து நீங்க கவனமா இருக்கணும், வருதா இல்லையா அப்படின்ட்டு. அடுத்ததா பிரசவ வலிங்க. இப்ப நம்ம சொன்ன அறிகுறிகளை தொடர்ந்து பிரசவ வலியையும் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா அது சரியான பிரசவ வலியா அப்படின்றதுக்கான அறிகுறி வலி விட்டு விட்டு வரக்கூடியதா. 7வது மாதம் முதலே அடிக்கடி பிரசவ வலி மாதிரி வரும். ஆனா இது லேசா தான் இருக்கும். சில நிமிஷங்கள் வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் அந்த வலி உணர்வு அப்படி மறைஞ்சிரும். ஆனா அதுவே பிரசவ வலி வரும்போது வலி இருக்கு இல்லையா, அது விட்டு விட்டு வருங்க. முதல்ல அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை
15 நிமிஷங்களுக்கு ஒரு முறை, அப்புறம் 10 நிமிஷங்களுக்கு ஒரு முறை அப்படின்னு குறைந்த இடைவெளியில வந்துகிட்டே இருக்கும். இந்த வலி இடுப்பு வலி, அடி வயிற்றுல குத்துறது மாதிரியான வலி, வயிற்றை இருக்கிற வலி, மாதவிலக்கு நேர வலி இதெல்லாம் கடந்து மலம் கழிக்கிற உணர்வு மாதிரி வயிற்றுல இருந்து ஒரு பொருள் வெளியேற்ற அழுத்தத்தை பெண் உறுப்புல உணர்வீங்க. சிலருக்கு முதுகு வலியும் உண்டாகும், இடுப்பு முட்டுக்கள் தளர்வது போன்ற உணர்வும் இருக்கும். இதுக்கப்புறம் நடக்கிற சிம்டம்ஸ் என்னன்னா பனிக்குடம் உடையிறது. குழந்தை பிறப்புக்கு முன்னாடி குழந்தையை சுற்றி இருக்கிற அம்னோட்டிக் திரவம் உடைஞ்சு வெளியேறும். இதுதான் பனிக்குடம் உடைவு அப்படின்னு சொல்லப்படுது. இது பிரசவம் நிகழ்வதற்கான முக்கியமான அறிகுறிங்க. பனிக்குடம் நீர் உடையும் போது அதிகமா நீர் வடியவும் செய்யாது. நீங்க யூரின் போகும்போது உங்களை அறிஞ்சு போவீங்க. ஆனா இந்த பனிக்குடம் உடைஞ்சு போகும்போது உங்களை அறியாம உங்க கண்ட்ரோல மீறி பனிக்குடம் உடைஞ்சு தானாக வெளியேறும். சரிங்களா? அப்படி நீ உடையும் போது கண்டிப்பா நீங்க மருத்துவரை போய் உடனே சந்திச்சு விஷயத்த சொல்லிடுங்க. இல்ல வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட சொல்லுங்க. சிறுநீர் மாதிரி பெரியாது, இது சொட்டு சொட்டா வெளியேறும், இல்லன்னா அப்படியே பொல பொல பொலன்னு வெளியேறும். சரியா? சோ அதே மாதிரி இது வாசனை இல்லாம இருக்கும். இப்ப யூரின் போகும்போது சிறுநீர் நீங்க வெளியேற்றுறீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். ஆனா பனிக்குட உடைவு ஏற்படும் போது எந்த ஸ்மெல்லுமே இருக்காது. அதனால இந்த ஒரு அறிகுறி முக்கியமா உங்களுக்கு தென்படுச்சுன்னா உடனே டாக்டரை போய் நீங்க பாருங்க. சரிங்க சிங்க பெண்களே, இந்த வீடியோல சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளவையா இருந்திருக்கும் நம்புறேன். பயனுள்ளவையா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, இதை நிறைய ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் உங்களுக்கு இப்ப ஏற்படுதா, இல்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே ஏற்பட்டிருக்கா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது பாக்குற மத்த கர்ப்பிணி பெண்களான சிங்க பெண்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க, தைரியமாவும் இருப்பாங்க. அதுக்காக தான் சொல்றேன். ஓகே சிங்க பெண்களே, அகைன் உங்களை வேறொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்றேன். Until then, thank you so much. Take care all.